ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். அப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு. சரி, இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, சரி பரவாயில்ல. இப்போ 2வது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, அது ரொம்ப பெரிய பாக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாத கிரக நிலைகள், கிரகங்கள் ஒரு இந்த மாதம் நகர்றது பாருங்க. அதில் ஒரு 4 கிரகங்கள் சுழற்சி இருக்குது, பெயர்ச்சிகள். எப்படி அப்படின்னா, இந்த புத பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான், 3/2/2026 கும்பராசிக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் 25/2/2026 இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார், வக்ர ஆரம்பம். அதே மாதிரி 1 ஆயிடுத்தா 2. அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு 4 நாள் தான் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் கும்பராசியில் இருக்கார். அடுத்தபடியே சூரிய பகவான், பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். 13/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர் 23/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். ஸோ இந்த 4 கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே கும்பராசிக்கு வந்துடுறாங்க. சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்ரகதியில் தான் இருக்கார். பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் விழருது. அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார். கேது சிம்ம ராசியில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது. தைப்பூசம் ரொம்ப அற்புதமானது. முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும், முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள். அதாவது அம்பிகை வேல் வழங்குறா. எங்கே சிக்கல் அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனித்துளி போல வேர்வை அப்படியே வழியும். அது இன்னமும் நடந்துட்டுருக்கு. அது பெரிய அதிசயம். அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அவ்வளோ சக்தியாம் அந்த வேல், அவ்வளோ பலம். அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதான், அப்படி ஒரு ஐதீகம். ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போதே ஜனவரி ஓடிப்பெடுத்து பிப்ரவரி உள்ளே வந்துடுச்சு, ரைட்? இப்போ இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருக்குது, நம்ம என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அந்த வகையில் உங்களோட ராசிநாதன் குரு பகவான், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். ஆனாலும் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் விழுறது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியில் விழுறது, 9ஆம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தில் விழுறது. அடுத்தபடியாக 5-12 குடைய அதிபதி செவ்வாய், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்கார். ரொம்ப அற்புதம். 23ஆம் தேதியிலேருந்து, அதாவது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்படுறாருன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துடுறார். அடுத்தபடியாக 6-11 குடைய அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் 7-10 குடைய அதிபதி புத பகவான் 2 பேரும் சேர்ந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் ராகுவோட சேர்ந்திருக்கார். இதில் புதன் மட்டும் கடைசியில் வக்ரகதியில் அடையார். சூரிய பகவான் பாக்யாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் 12ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும்
2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதற்கப்புறம் அவர் வந்து அப்படியே மாத பிற்பகுதிக்கு உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்துட்டுருக்கார். சாயா கிரகங்கள், சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானத்திலும், கேது பகவான் பாக்யஸ்தானத்திலும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்தோட அமைப்பு, கிரகங்களோட அமைப்பு. இந்த 3ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் தான் உங்களுக்கு இப்போ. ஏன்னா 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் அப்படியே மாத பிற்பகுதியில் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதேமாரி உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துல உச்சமடைந்து இருக்கார். 23ஆம் தேதியிலேருந்து அவரும் சகாயஸ்தானத்துக்கு வர்றார். ஆக மாத ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதி அற்புதமாக உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனவரவு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரும். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதேமாரி வரும். அதே குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களோட பொருளாதாரம் கண்டிப்பாக முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதுமாரி குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து 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 வாங்கி போடுவீங்க. அதுவே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதையும் உயரும். இந்த 3ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறது உங்களுக்கு தொடர்பு துறையில் இருக்கிறவா வேலை செய்கிறா பாருங்க, தகவல் தொடர்பு இந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உத்வேகம், ஒரு வேகம், ஒரு சம்பள உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக இந்த சூரியனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத பிற்பகுதியில் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 3ஆம் இடம் அப்படிங்கும்போது முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம். உங்களோட வீரியங்கள் அதிகமாகும். அடுத்தபடியாக 23ஆம் தேதியிலேருந்து செவ்வாயும் வந்து சேர்ந்துடுறார். அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான மாதமாக அமையும். ஆனாலும் இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழுது. ஸோ உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்களோட வேகம் விவேகமாகும். உத்தியோகத்தில் ஒரு சான்ஸ் உங்களுக்கு எப்படி புரட்டி போட்டு எப்படி வேலை செய்கிறதுங்களும் உங்களுக்கு தெரியும். அதற்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய இந்த ஒப்பந்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். அதுவும் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ். அடுத்தபடியே இந்த உடன்பிறப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அந்த குழப்பமெல்லாம் தீரும். நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் விவாதம், வாக்குவாதம் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதுவே நாளைக்கு வேறு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகும். அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப விசேஷம். லாபஸ்தானத்தை பார்க்குறார், 5ஆம் பார்வை. ஸோ தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு குருவோட பார்வையால் லாபம் கிடைக்கும். அதுமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய அரியர்ஸு அது இது இன்சென்டிவ் ஏதாவது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜென்மராசியை குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் 7ஆம் பார்வை ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டுக்கா ரொம்ப சந்தோஷமாக சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க. அடுத்தபடியாக கேட்கவே வேண்டாம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 9ஆம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு. சகாயஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்காந்துட்டுருக்கு. 12ஆம் தேதியிலேருந்து சூரியன் வரார், 23ஆம் தேதி செவ்வாய் வரார். எல்லாம் குருவோட பார்வையை வாங்கிட்டு தான் பண்ண போகிறாங்க. ரொம்ப அற்புதம். அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். கொஞ்சம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கவனமாக இருங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தாயார் வழியில் தாயாரோட உடல் ஆரோக்கியம், மாமன்
உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. இருந்தாலும் சில பேருக்கு இந்த தாய்மாமன் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம், மைத்துனன் மூலமாக குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ராகு சகாயஸ்தானத்தில் இருக்கார், கேது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் பரவாயில்லாமல் இருக்கும். தந்தையாரின் மூலமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். சரி, பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமை மாதம் முச்சூடும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக, ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக. இதை தினந்தோறும் 108 தடவை சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். பொருளாதாரத்தை முன்னேற்றம், உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.